உதகை அருகே திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் வேடம் அணிந்து 1330 திருக்குறள்களை வாசித்த நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வரும் 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படவுள்ளதை முன்னிட்டு திருவள்ளுவரை பற்றியும் அவர் எழுதிய திருக்குறளை பற்றியும் இன்றைய மாணவ மாணவியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உதகை அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியின் சார்பில் வள்ளுவனார் வாழ்வோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் 5 வயது முதல் 14 வயது வரை உள்ள 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் வேடம் அணிந்து கலந்து கொண்டனர். திருவள்ளுவரை போல அமர்ந்த அந்த மாணவர்கள் 1330 திருக்குறள்களையும் வாசித்து அசத்தினர். இவரை என் வாழ்நாளில் மறக்க இயலாது. அந்த இடத்தில் பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச எமது பள்ளியின் மதிப்புமிக்க தாளம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஆங்கில மோகம் மேலோங்கி நிற்கும் நிலையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது தமிழ் ஆர்வலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கற்பவை கற்றபின் குறளுடைய உண்மையை உணர்ந்து செயல்படணுன்றது இந்த சின்ன வயசுல பசங்களுக்கு தானா தெரியாது. இதை ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு டீச்சரும் வந்து தன்னுடைய கடமையா ஒரு பொறுப்பா எடுத்து பசங்களுக்கு வள்ளுவர் பற்றியும் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஒவ்வொரு குறளுக்கும் அவர் வந்து நிறைய வாழ்க்கையில நல்ல வழியில் நடக்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்று தமிழ் படிப்பது அறுதியாகி கொண்டிருக்கிறது. அதிலும் திருக்குறள் போன்ற இந்த அற்புதங்களை குழந்தைகள் மெதுவாக மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகள் மனதில் திருக்குறள் பெருமையும் இந்த தமிழின் பெருமையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த குழந்தைகள் உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.